ஜெய் வாராகி. என் அன்பு குழந்தையே, என் அன்பு செல்லமே, என் குழந்தை துயரப்படும் பொழுது இந்த வாராகியானவள் தவித்துப் போகிறேன். எந்த துயரத்திற்கும் நீ ஆளாகாதே. உனக்கு இந்த வாராகி அருள் கிடைக்கும் என்ற மாத்திரத்தில் நீ எதற்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. உனக்கு தான் இந்த வாராகி இருக்கிறேன் என்று தெரியுமல்லவா? பிறகு எதற்காக இத்தனை துயரங்கள்? உன்னுடைய துயரங்களை துடைத்து உன்னுடைய வாழ்க்கையை வளமாக ஆக்குவதற்கு இந்த வாராகி இருக்கிறேன் என்று நிச்சயமாக நம்பு. உன்னுடைய வாழ்க்கைக்கு எது சிறந்தது என்று உனக்கு தோன்றுகிறதோ அதை முதலில் முடிவு செய்து கொள். அதன்படி நடக்க கற்றுக்கொள். எதையும் வேண்டாம் என்று ஒதுக்கிவிடாதே. அந்த வேண்டாம் என்ற விஷயத்திற்குள் உனக்கு நல்லது நடக்கும் ஒரு செயல் இருந்தாலும் இருக்கும். அதனால் அந்த விஷயத்தை எடுத்துக்கொள். அதில் உனக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கொண்டு உனக்கு ஏதாவது ஆபத்து இருக்கும் என்று உனக்கு தோன்றினால் அந்த செயலை அதிகமாக எதையுமே தொட்டு வைத்து செய்யாதே. உனக்கு அது தேவையில்லாத விஷயம் என்று உனக்கே புரியும் பொழுது அதற்குள் செல்லாதே. அதன் பிறகு உனது வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பார். ஒரு செயலை செய்யும் பொழுது உனக்கு அது சரியானதா சரியில்லாததா என்று புரியும். ஏனென்றால் புரியாமல் எந்த செயலை செய்தாலும் அது முன்னுக்கு வர முடியாது. அதனால் புரிந்துதான் அந்த செயலை நீ செய்ய போகிறாய். அப்படி செய்யும் பொழுது அந்த செயலானது உனக்கு நல்லதா கெட்டதா என்று ஆரம்பத்திலேயே காட்டி கொடுத்துவிடும். ஆரம்பம் என்பது உன்னிடம் பழகுபவர்களும் சரி, நீ எடுத்திருக்கும் அந்த செயலும் சரி, அந்த இடத்தில் உனக்கு நல்லதா அல்லது அது தீமையாக இருக்குமா என்பதனை உனக்கு முடிவு செய்யும். ஏனென்றால் நீ புரியாமல் எந்த செயலையும் செய்ய போவது கிடையாது, அனைத்தையும் அறிந்து. ஏனென்றால் இன்னொன்று எடுத்துக்கொள், நிறைய விஷயங்களில் அடிபடாமல் நீ இருக்கலாமே தவிர, ஆனால் அந்த விஷயம் தெரியாமல் நீ அதற்குள் செல்லவில்லை. அதனால் அதன் மூலம் உனக்கு ஏதாவது ஆபத்து வருமாக இருக்குமானால் நிச்சயமாக அந்த செயலை நீ தொடராதே. அதன் மூலம் உனக்கு நல்லது நடக்கும் என்றால் எந்த யோசனையும் வேண்டாம். அது உனக்கு நல்லதாக நடந்து நல்லதாக முடியும் என்று தோன்றினால் அதை நிச்சயமாக செயல்படுத்து. அந்த செயல்படுத்தும் பொழுது உனக்கு நீ நினைத்ததை விட அதிகமாகவே நல்லது நடக்கும். அப்படி இருக்கும் பொழுது நீ கவலைப்பட வேண்டிய அவசியத்திற்கு இடமே இருக்காது. உனக்கான நல்லதை தருவதற்கு இந்த வாராகி இருக்கிறேன். நிறைய அறிவுரைகளையும் நிறைய சொற்களையும் உனக்கு தந்திருக்கிறேன். இனி வரும் காலத்திலும் உன்னை தவறாக எதையும் பயன்படுத்தாமல், தவறான செயல்களுக்குள் செல்லாமல், உன் வாழ்க்கைக்கு எது சிறந்ததென்று யோசித்து முடிவு செய்யும் அளவிற்கு உனக்கு நான் அந்த அறிவை தருவேன். உனக்கான யோசனைகள் முழுவதும் நல்ல யோசனைகளாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது எந்த செயலும் உன்னை தீங்கும் அண்டாது. என்னை வணங்கிய உனக்கு எந்த தீங்கும் சரி, தீய சக்தியும் சரி, தீய எண்ணங்களும் சரி, தீய பழக்க வழக்கங்களும் சரி, ஏன் தீய நண்பர்களாக இருந்தால் கூட அது விலகி போகுமே தவிர உன்னை வந்து எதுவும் அடையாது. நீ தைரியமாக இருக்கலாம். இந்த இடத்தில்தான் நீ தைரியத்தோடு சிந்திக்க வேண்டும். உன்னுடைய சிந்தனையானது யாரையும் பாதிக்காமல் எடுக்கும் முடிவாக இருக்க வேண்டும். யாரையாவது உன்னால் பாதிப்பு வருகிறது என்றால் அந்த செயலையும் நீ செய்யாதே. உனக்கு அதன் மூலம்தான் நிம்மதி கிடைக்கும் என்று தெரிந்தால் அப்பொழுது செய். ஒரு செயல் செய்யும் பொழுது உனக்கு பயம் இருக்காது, தைரியமாக செய்வாய். அதன் மூலமாக பிற துன்பங்கள் வரும் பொழுது அது உன்னையே பாதிக்கும் என்று தெரிந்த பிறகு வாழ்க்கைக்கு பெரிய கேள்விக்குறியாக அமைந்துவிடும். அந்த விஷயத்திற்குள் நிச்சயமாக நீ சென்று விடாதே. ஒரு கேள்விக்குறியை தரும் வாழ்க்கையானது சிறப்பாக இருக்காது. உனக்கு வாழ்க்கையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் எந்த விஷயத்தை மட்டும் நீ செய்து நல்ல விஷயமாக இருக்குமானால், அது உன்னுடைய வாழ்க்கைக்கு சிறந்ததாக இருக்குமானால், உன்னுடன் பிறந்தவர்களோ உன்னை பெற்றவர்களுக்கோ அது பேர் எடுக்குமானால் நிச்சயமாக அதை நீ செய்து உனது வாழ்க்கைக்கு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு செய். ஆனால் எந்த இடத்திலும் தைரியத்தை மட்டும் இழந்து விடாதே. உனக்கு தைரியம் வேண்டும் என்று நீ நினைத்தால் அந்த இடத்தில் நீ தளர்ந்து விடுகிறாய் என்று வைத்துக்கொள். ஒரு செயல் செய்யும் பொழுது நீ தளர்ந்து விடுகிறாய் என்று வைத்துக்கொள். அந்த இடத்தில் இந்த வாராகியை நினைத்து அம்மா வாராகி தாயே என்று மட்டும் சொல். உனக்கு எங்கிருந்து பலம் வருகிறது, எங்கிருந்து தைரியம் வருகிறது, எங்கிருந்து தன்னம்பிக்கை வருகிறது என்று கூட தெரியாமல் உன்மேல் மெல்லிய காற்றாக வீசி
அனைத்திற்கும் ஒரு முடிவாக உனக்கு மன தைரியத்தையும் தெம்பையும் தந்து உன் வாழ்க்கை சிறப்பதற்கு இந்த வாராகி உதவி செய்வேன். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. உனக்கு எந்த ஐயமும் வேண்டாம். நாம் அழைத்த மாத்திரத்தில் இந்த வாராகி வந்து விடுவாளா? நமக்கு ஏதாவது ஒரு துன்பம் என்றால் உடனே வந்து நிற்பாளா? அப்படி என்ற சாதாரண சந்தேகம் கூட உனக்கு வேண்டாம். நிச்சயமாக நான் உனக்கு துணையாக வருவேன். நீ அழைத்துப் பார். எதன் மூலமாகவாவது உனக்கு ஒரு மனம் வீசுவது போல் நான் செய்து காட்டுகிறேன். அனைத்துமாக உனக்கு இருப்பேன். இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். தன்னம்பிக்கையுடன் இரு. தைரியத்துடன் இரு. தன்னம்பிக்கை என்பது உனக்கு நீ கொடுத்து கொள்வது, மற்றவர்களிடம் எடுத்துக்கொள்வது கிடையாது. உனக்கு நீயே கொடுத்து கொள்வதுதான் தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கை உனக்கு இருக்கும் பொழுது யார் உன்னை என்ன செய்து விடுவார்கள்? ஒருவரிடம் எந்த விதத்திலும் நீ பேச ஆரம்பிக்கிறாய் என்று வைத்துக்கொள். யாரிடம் பேசுகிறோம், எதற்காக பேசுகிறோம், என்ன பேசுகிறோம் என்று முதலில் யோசித்து வை. ஏனென்றால் நீ தவறான ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து பேசினால், நீ சரியாக பேசினாலும் அது தவறாகவே முடியும். ஏனென்றால் அவர்களுக்கு நீ என்ன பேசுகிறாய் என்று யோசிக்க கூட மாட்டார்கள். யோசிக்காமல் தவறாக முடிவெடுத்து விடுவார்கள். நீ சரியாகத்தான் சொல்வாய், நீ சரியாகத்தான் பேசுவாய், அந்த இடத்திற்கு எது தேவையோ அதை மட்டும் சொல்லியிருப்பாய். ஆனால் அவர்களுக்கு அது தெரியாது, எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் தவறாக புரியும் விஷயமாக இருக்கும் அவர்களுக்கு. அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய இடத்தில் எடுத்துக்கொள்ளாமல் உன்னை தவறாக நினைத்து உன்னை பழிவாங்குவதில் குறிக்கோளாக இருப்பார்கள். அதனால் யாரிடம் பேசுகிறோம், எதற்காக பேசுகிறோம் என்று யோசித்து பேசு. வாயில் வந்தவற்றை பேசிவிடாதே. ஏனென்றால் நீ பேசும் வார்த்தைகள் ஒருவருக்கு ஒரு மாதிரி புரியும் பொழுது அடுத்தவர்களுக்கு வேறு மாதிரி புரியும். அதனால் மௌனமாக இருக்க வேண்டிய இடத்தில் என்ன பேர் வந்தாலும் மௌனமாகவே இரு. மௌனமாகவே நீ இருக்கும் பொழுது அந்த செயலானது உனக்கு சிறப்பாகவே நடக்கும். நீ மௌனமாக இருந்தால் அது நடக்காது என்று தெரிந்தால், தரம் பார்த்து உனக்கு தேவை என்ற பட்சத்தில் உன்னை பேசினால் எதுவும் நல்லது நடக்கும் என்று தோன்றினால் நிச்சயமாக பேசு. ஆனால் ஆள் தெரியாமல் பேசி அவஸ்தைக்குள் மாட்டிக்கொள்ளாதே. வார்த்தைகளை கணக்கு எடுத்து பொறுக்கி எடுத்து வீண் வம்பில் மாட்டி விடுபவர்களுக்கு முன்னால் எந்த வார்த்தைகளையும் கொட்டிவிடாதே. அது தவறாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் அது உனக்கே திருப்பிவிடும். அதனால் இந்த வாராகி உனக்கு சொல்லும் எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு தேவையில்லாத இடத்தில் நிச்சயமாக பேசாதே. தேவை இருக்குமானால் அந்த இடத்தில் உன் கருத்தை சொல். ஆனால் தரம் பார்த்து அவர்கள் புரிந்து கொள்ளும் விதமாக அவர்கள் உன்னை தவறாக எடுத்துக்கொள்கிறார்கள் என்றால் அந்த இடத்தில் பேசவே பேசாதே. உனக்கு இந்த வாராகி இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு செயல்படு. நிச்சயமாக உன் வாழ்க்கை முன்னேறும். ஜெய் வாராகி.